ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமால் அதிகரிக்கும் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, அதான் உண்மை. இப்போ அதுதான் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் டீப்பா பேச போறோம். வாங்க பேசலாம். இதுக்கு முன்னாடிலாம் சர்ஜரி, ஆப்ரேஷன் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா பார்ப்போம், பெருசா பேசுவோம், பயப்படுவோம். ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறமா சர்ஜரி, ஆப்ரேஷன் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஹெல்த்ல ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணுவோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு பண்ணுவோம். ஆனா இப்போ இந்த பியூட்டிஷியன், இந்த கிளினிக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ நம்மளோட உடம்ப ரொம்ப அழகா மாத்திக்கலாம், ரொம்ப ஆர்டிஃபிஷியலா எல்லாத்தையும் நமக்கு ஏத்த மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வடிவமைச்சிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இப்போ டெக்னாலஜிஸ் ரொம்ப அட்வான்ஸா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம திறந்தாலே ஒரு பக்கம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புடவை விற்கிறது, லேண்ட் விற்கிறது, அப்புறம் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் விற்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆயிடுச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ். அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்க்கு வந்து ஃபேஷியல்ல இதுக்கு முன்னாடி நம்ம மேனுவலா பண்ணுவோம், இப்போ அதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ மிஷின்ஸ் வச்சு ஃபேஷியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபேஷியல் பண்ணது மட்டும் இல்லாம ஐப்ரோவை நீங்க மாத்திக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பெண்கள்லாம் வந்து அதிகமா பியூட்டி பார்லர் போனதுக்கு ரீசனே ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு மட்டும்தான் போவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அதையே நீங்க பெர்மனண்டா ஐப்ரோ வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அழகா வச்சுக்கலாம். எவ்வளோ லென்த் வேணும், எவ்வளோ திக்னஸ் வேணும், இந்த மாதிரி எல்லாமே உங்களோட இஷ்டப்படி நாங்க வந்து வச்சு தரோம். இது வந்து மினிமம் 2-3 இயர்ஸ் வந்து அப்படியே இருக்கும். நீங்க திருப்பி வந்து ஐப்ரோஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு இதை நீங்க மாத்திக்கலாம். நோஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், லிப் ஆப்ரேஷன் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன முடியை எப்படி பெருசாக்க முடியும் ஓவர் நைட்ல, ஓவர் டேல அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம வந்து யோசிச்சிருப்போம், நினைச்சிருப்போம். முடி வந்து ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பெண்களுக்கு அந்த கவலைகள் இருந்தது. இப்ப அந்த கவலைகளுமே போக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா வித்தின் மினிட்ஸ்ல வந்துட்டு இத்தினூண்டு ஹேரை இவ்வளோ பெருசா மாத்திடுறாங்க. அந்த அளவுக்கு இப்ப நிறைய விஷயங்கள் நாம வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்து நம்மளும் இதே மாதிரி பண்ணிக்கலாம், நம்மளும் இதே மாதிரி அழகா கிட்ட என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை நமக்குள்ள உருவாக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தான். சோ அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எல்லா ஆட்ஸ், எல்லா ரீல்ஸ்லயுமே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நார்மலா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா பெண்கள் வந்து நார்மலாவே அழகானவங்க தான். ஆனா முன்னாடி எல்லாம் வந்து ஒரு மேக்கப் அப்படின்னாலே ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு காஜல், லிப்ஸ்டிக் இப்படிதான் இருக்கும். நார்மலா ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க. இப்போ அந்த மேக்கப்க்குனே பாத்தீங்கன்னா அவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோ வெரைட்டிஸ் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நார்மலா ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்போ அதே ஃபேஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோட்டிங் போடுற அளவுக்கான நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்துருச்சு, நிறைய கிரீம்ஸ், பவுடர் பேஸ்டு, பேஸ்ட் பேஸ்டு, இது மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்துருச்சு. ஸோ ஒரு ஃபேஸுக்கு மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், ஃபவுண்டேஷன், ஹைலைட்டர், கான்டோரிங், ஸோ இதை தாண்டி கன்சிலர், முக்கியமா கன்சிலர் இப்ப எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஒரு ஃபேஸ்க்கு பவுடர் போடுறதுக்கு முன்னாடி அவ்வளோ கிரீம்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை விட இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முன்னாடில வேக்சிங் வந்து நார்மலா பார்லர்ல போயிட்டு பண்ணுவாங்க. இப்போ அதுவுமே பாத்தீங்கன்னா பெர்மனண்டா நீங்க வந்து வேக்ஸ் பண்ணிக்கலாம், பெர்மனண்டா உங்களோட ஹேரை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லேசர் தெரப்பி மூலமா நாங்க பண்றோம், இதுல எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை, எந்த பெயினும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கேர்ள்ஸை குறி வச்சே பாத்தீங்கன்னா இந்த எல்லா ஆட்ஸுமே வந்துகிட்டு இருக்கு, இந்த எல்லா மிஷினரியுமே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி லேசர்ல பண்ணும்போது பெண்களுக்கு புற்றுநோய் அதிகமா ஏற்படுவதற்கான காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா சொல்லிருக்கக்கூடிய ஒரு ஆய்வுலயே சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பெண்கள் தான் அதிக அளவுல புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி லேசர்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாம ஸ்பா ட்ரீட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது, நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதை சூஸ் பண்றது கூட கிடையாது. சோ எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பார்த்து அதே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, இதனால நம்மளோட பாடியில நமக்கு தெரியாம எவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுது அப்படின்றது நாம யாருமே
யோசிக்கிறதே கிடையாது. இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு ஒரு டைம் பாசிங்கை தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பர்ச்சேஸ் பிளாட்ஃபார்ம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மார்க்கெட்டிங் ஒரு பிளாட்ஃபார்ம். யாராவது ஏதாவது சேல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அதுல போயிட்டு தாராளமா போஸ்ட் பண்ணி நீங்க சேல் பண்ணலாம். ஸோ அதுல அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல ட்ரெண்ட் ஆயிடலாம், இது வந்து இந்த பிசினஸ் ரொம்ப நல்லா போகும் அப்படின்ற மாதிரி இப்ப எல்லா விஷயத்துக்குமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே இன்ஸ்டாகிராமால தான் இப்ப அந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. சோ இவ்ளோ ஏங்க லேடிஸ் வந்துட்டு பிரிஸ்டோட சைஸ் உங்களுக்கு வந்து சின்னதா இருக்கு, அதையும் நாங்க பெருசு பண்றோம் அப்படின்ற மாதிரி அதுக்குமே நிறைய ஆப்ரேஷன் பண்றோம், கிளினிக்ல பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய ஆட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துகிட்டு இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து பெண்களை குறி வச்சு மட்டுமே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ இது எல்லாமே பெண்கள் தான் வந்து டார்கெட். நீங்க வந்து அதிகமா இதெல்லாம் பாக்குறதுனாலயும் யூஸ் பண்றதுனாலயும் இதை வந்து தேடி போறதுனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இதனால நம்ம மட்டும் பாதிக்கப்பட போறது கிடையாது, நமக்கு பின்னாடி வர தலைமுறையினருமே இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபேக்கா நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி சர்ஜரி, ஆபரேஷன்ஸ், இந்த பெர்மனண்டா ஏர் எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிறது, அப்புறம் ஐப்ரோஸ் பண்ணிக்கிறது, லிப் சர்ஜரி பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பெண்கள் நேச்சுரலாவே வந்துட்டு அழகா தான் இருப்பாங்க. உங்களோட அழகை நீங்க கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ நார்மலா ஹோம் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி உங்களை நீங்க நார்மலா வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டாலே ரொம்ப அழகா தான் தெரிவிங்க. சோ இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு போயிட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அழகா ஆகணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நமக்கு அது அழகு கிடைக்குது அப்படின்றது செகண்டரி, பட் அவங்களுக்கு அதுல எவ்வளவு காசு கிடைக்குது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்ப நார்மலா வந்துட்டு ஒரு ஃபேஷியல் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், 300க்கோ 400க்கோ மேக்சிமம் ஒரு 500க்கு பண்ணிருப்போம். ஆனா இப்போ அதே ஃபேஷியல் ஹைட்ரா ஃபேஷியல்னு சொல்லி மிஷின்ஸ்ல கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் 2,999, ஜஸ்ட் 3,999 அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேஷியலுக்கு நம்ம அவ்வளவு கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய கேர்ள்ஸ் வந்து யோசிக்கிறதே கிடையாது. அதை பண்ணி தான் பாத்துருவோமே. ஏன்னா நம்ம இன்ஸ்டாவை திறந்தாலே அந்த மாதிரி ஆட்ஸ் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னுகிட்டே இருக்கு. நம்ம என்னதான் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும் போதுமே அந்த மாதிரி தான் அது ரிலேட்டடா நிறைய வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க நம்ம பண்ணி பார்க்கணும், நம்மளோட ஸ்கின் இன்னும் க்ளோ ஆயிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசையில நாம வந்துட்டு அதுக்குள்ள அடிக்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும். இதுதான் வந்துட்டு ஃபியூச்சருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டே நம்ம வந்து இன்ஸ்டாகிராமை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நிறைய லேடிஸ் வந்து சாரி சேல்ஸ் பண்றதா சொல்லி ஃபேக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஏமாத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இன்ஸ்டாகிராம்ல நாம தேவையில்லாம நம்மளோட பணத்தையும் நம்மளோட நேரத்தையும் அதிகப்படியா செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு முறைப்படி பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப நம்ம ஈஸியா வந்து கிளினிக்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுல நிறைய வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, நிறைய அதுல உள்நோக்கங்கள் இருக்கு. ஸோ அதனால யாருமே போயிட்டு நீங்க எந்த ஒரு நாலேஜோ எந்த ஒரு அவேர்னஸோ இல்லாம போயிட்டு யாரும் இந்த மாதிரி எதுவும் புதுசா ட்ரை பண்ணாதீங்க. குறிப்பா வந்து கேர்ள்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது ப்ராப்பரா என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. அதுலயே பேசிக் இருக்கு, ஹை லெவல் இருக்கு, பிரீமியம் இருக்கு. இது எல்லாமே மார்க்கெட்டிங் தான். ஹை லெவல், பிரீமியம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவங்க தான் அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நார்மல் என்னவோ நீங்க அதை ட்ரை பண்ணி உங்களுக்கான தேவைகளை நீங்க வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோவோட ஒரு மோட்டிவே. ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அவேர்னஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.